சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளுமே உங்களாலேயே தான் உருவாக போகிறது. அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா, அதிகப்படியான ஒரு கோபத்தினால் நமக்கு மண்டை சூடாகுதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. தூரதேசத்திலிருந்து ஃபாரின்ல இருந்து நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல சிம்மராசிக்காரர்களுக்குமே வளர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணபதி வழிபாடு முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு இருக்கிற விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட போதும். குடமெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது. அதனால நான் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் நமசிவாயம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளுமே உங்களாலேயே தான் உருவாக போகிறது. அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா, அதிகப்படியான ஒரு கோபத்தினால் நமக்கு மண்டை சூடாகுதுன்னு அது மாதிரியான ஒரு விஷயம். எப்போ பார்த்தாலும் மைக்ரேன் ஹெட்டேக்கு அல்லது வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான சம்மர் ஓடிட்டு இருக்கு. ஸோ வெயிலுமே வந்து உக்கிரகமாக இருக்கும். அது மாதிரி நம்மளுமே சின்ன சின்ன விஷயங்கள்லையும் போய் தலையிட்டுட்டு அதனால நமக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளே நம்ம வந்து தலையில் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதை விட்டுருச்சு அப்படின்னா, வாகன வசதி ஆகட்டும், மனைவிக்கு நீங்கள் வந்து நகைகள் வாங்கி கொடுப்பதாகட்டும், அல்லது பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நிறைய நகைகள் வாங்கி போட்டுக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அல்லது கணவன் மனைவி இவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், உங்கள் ஆஃபீஸில் அதிகப்படியான ஒரு நல்ல பெயர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அரசு வேலைக்கு அரசு விஷயத்திலே அரசு சம்பந்தமான ஒரு பணிகளிலே அதிகப்படியான லாபம் கிடைக்கிறது அப்படின்றது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. தூரதேசத்திலிருந்து ஃபாரின்லேருந்து நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல சிம்மராசிக்காரர்களுக்குமே வளர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான் அதிகப்படியாக கோபம் அப்படின்னு. அந்த அதிகப்படியான கோபத்தையும் நீங்கள் உங்களுக்கு நெருங்கிய நபர்களிடம் காட்டுவீர்கள். அதனால்தான் பிரச்சனை ஜாஸ்தியாகவே போகும் அப்படின்னு. நெருங்கிய நபர்கள் யாருன்னா, கணவன் மனைவி கிடையாது, அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி விஷயம் இல்லை. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு, அவங்கக்கிட்ட அதிகமாக நம்ம ஏதாவது கோபத்தில் வாய் விட்டு ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொல்லிவிடுவது, அல்லது நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடத்திலே அது மாதிரியான வார்த்தைகளை பேசிவிடுவது. இது ரெண்டு இருந்ததுன்னா இந்த ஒரு மாதம் நமக்கு அதிகப்படியான ஒரு சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இரண்டு விஷயத்தை மட்டும் விட்டுவிட்டால் கோபத்தையே ஓவராலாக விட்டுறது இந்த ஒரு மாதம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாத விஷயத்தில் போய் தலையிட்டோன்னா கோபம் தான் நமக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ அது மாதிரியாக அதே மாதிரி ரோட்டில் போகிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது அவங்க தப்பாக ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க சரியாக வண்டி ஓட்டலை, அது மாதிரியாக ஒரு விஷயத்துலலாம் நீங்கள் அவங்கள ஏதாவது திட்டுறது, அது எல்லாமே சின்ன வாக்குவாதம் கூட பெரிய சண்டையாக போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் இருக்கும். அதனால் இந்த விஷயத்துலையுமே நீங்கள் கண்டிப்பான முறையிலே கவனம் செலுத்த வேண்டியது. சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணபதி வழிபாடு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு இருக்கிற விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட போதும். குடமெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது. அதனால் நான் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் சுத்தமான நீராக முன்னிறவே பிடித்து வைத்து அதில் ஒரு 8 10 அருகம்புல்லை போட்டு வைங்க. அதை அப்படியே கொண்டு போயிட்டு நீங்களே அவருக்கு ஆல்ரெடி அவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா அதில் போய்ட்டு நீங்கள் தண்ணியை கொட்டிடாதீங்க. அவங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். நார்மல் வாட்டர், அருகம்புல் வாட்டர் அபிஷேகம் அதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அருகம்புல் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது இந்த ஒரு மாதம் நீங்கள் பேக்கெட்டில் போட்டுட்டு போங்க. கணபதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் கூடயே உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே எல்லாவித ஒரு துணையும் புரிவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம கண்டிப்பாகவே இந்த ஒரு மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினருக்கு சொல்லலாம். சிம்மராசினர் இந்த ஒரு மாதம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது, கோபத்தை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் ஏதாவது விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். பணமாகட்டும், கெரியர் க்ரோத் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதர் ரிலேஷன்ஷிப் ஐ எம் டெல்லிங் அபவுட், தட் இஸ் யுவர் ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், அதாவது மேரேஜ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப், இதெல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே இந்த ஒரு மாதம் கம்ஃபர்டபுளாகவும் நிறைய படத்துக்கு போகிறது, பெரிய பெரிய மால்ஸுக்கு போகிறது, இந்த மாதிரியாக நகைகள் வாங்குவதுக்கு போகிறது, நீங்களே ஆண்களாக இருக்க பட்சத்தில் அவங்களே நிறைய நகைகள் வாங்கி போடுக்கிறது, இதெல்லாமே இந்த ஒரு மாதம் சிம்மராசினருக்கு கண்டிப்பான முறையில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. நமசிவாயம்.